ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பனம்பழம் எப்படி சுட்டு சாப்பிடுதுன்னு. ஆக்சுவலி பனம்பழம் இந்த காலத்து பசங்களுக்குலாம் தெரியுமான்னு கூட தெரியல. எனக்கெலாம் வந்து எங்கள் மாமா எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. ஸோ அப்படி சாப்பிட்டு பழகினது தான் நாங்கள். ஆனால் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது இந்த ஃப்ரூட்டில். ஸோ கண்டிப்பாக பசங்களுக்குலாம் பார்த்தா செஞ்சு கொடுங்க. இது எங்கள் அம்மா செய்கிற டைப்பு. எங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்கிறேன். ஸோ பனம்பழத்தில் வந்து இந்த மாதிரி மேலே ஓடு இருக்கும். ஸோ அந்த ஓடை ஃபுல்லாக கலட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் இருக்கிற தோலெல்லாம் மெலிசாக பிச்சு எடுத்துருங்க. ஸோ அந்த சதையோடு பிச்சு எடுத்துடாதீங்க, நம்ம அந்த சதையை தான் சாப்பிட்ணும். ஸோ அதனால் மெலிசாக கொஞ்சம் பொறுமையாக எடுத்தால் வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் இது இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அழகாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு கத்திரியை வச்சு கட் பண்ணி ஒரு திக் பாட்டம் இருக்கிற பேனில் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பசங்களுக்கு இப்படி கொடுத்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக குட்டி குட்டியாக பிச்சு போட்டுட்டு நம்ம கொட்டையும் அதிலே போட்டுடலாம். அதை சப்பி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மீன்வேல் இந்த பக்கம் ஒரு கடாயில் கருப்பட்டி, நான் ஒரு 1/4 கிலோ அளவு கருப்பட்டி எடுத்திருக்கேன். ஸோ அதில் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். ஸோ ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் கருப்பட்டி, இவ்வளோன்னு கரெக்டான அளவுலாம் தேவையில்லை. ஸோ நல்லா கரைஞ்சதும் அதை ஒரு வடிகட்டில் வடித்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க பனம்பழத்தில் ஊற்றிக்கலாம். ஸோ ஊற்றிட்டு இப்போ நம்ம அதை அடுப்பில் வச்சு நல்லா அந்த பனம்பழத்தை வேக வைக்கணும். ஸோ அந்த கருப்பட்டியோடு அது வேகும்போது ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அது நல்லா கொதித்து அந்த பனம்பழத்தை அந்த கருப்பட்டியோடு வேகுது. ஸோ பார்க்கவே கன்சிஸ்டன்சி ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்கும். ஸோ இது பார்க்க தான் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ சத்து, அவ்வளோ கால்சியம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பசங்களுக்கு இதை கொடுங்க. ஸோ கருப்பட்டியும் நல்லது, பனம்பழமும் நல்லது. இது ஒரு டைப்பு. பட் எங்கள் அப்பா, என் ஹஸ்பண்ட்லாம் வந்து வெறுமனே அந்த ஓடை மட்டும் மேலே எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம கேஸ் டாப் ஸ்டவ்லையே வச்சு சுட்டுருவாங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி ரோல் பண்ணி சுடணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்லேயும் வைக்காதீங்க. ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சுச்சுன்னா தீஞ்சிரும். ஸோ இங்கே பாருங்கள், அது நல்லா அதிலே சுடுறதுலே வெந்து இந்த மாதிரி சுருங்கி போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆறுனதுக்கப்புறம் பிரித்து இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். ஸோ 2 டைப்லேயுமே இருக்குது. பட் எங்களுக்குலாம் வந்து எங்கள் அம்மா கருப்பட்டி போட்டு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.